السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, இன்றைய இந்த உரையிலே நாம் ரமலானின் இறுதியான இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ற தலைப்பின் கீழால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய சில அமல்களை, சில விடயங்களை இன்றைய இந்த உரையில் நாங்கள் தெளிவு பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இந்த நோன்புகளை 3 பகுதிகளாக பிரித்து, முதல் பகுதி மகஃபிரத்துக்குரியது, 2ஆம் 10 ரஹ்மத்துக்குரியது, 3ஆம் 10 நரக விடுதலை பெறுவதற்குரியது என்றெல்லாம் பிரித்து சொல்லுவார்கள். இப்படியான இந்த பிரிவுகள் எல்லாம் இந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து காண்பிக்கவில்லை. அது சம்பந்தமாக வந்த நபிமொழிகள் எல்லாம் பலவீனமானவை. பொதுவாகவே ரமலானுடைய காலத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேட்க வேண்டும், அதே போன்று அவனிடத்தில் மக்ஃபிரத்தை நாம் வேண்ட வேண்டும், நரக விடுதலையையும் நாங்கள் கேட்க வேண்டும். இது ரமலானுடைய எல்லா காலங்களிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை தான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் அருளை கேட்க வேண்டும், மன்னிப்பை அவனிடமிருந்து நாம் கேட்க வேண்டும், நரகத்திலே விட்டும் விடுதலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு ரமலானிலும் நாம் கேட்க வேண்டும். இது முதல் 10 கேட்க வேண்டும், 2ஆம் 10 கேட்க வேண்டும், 3ஆம் 10 என்றெல்லாம் எந்த விதமான அடிப்படைகளும் இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக இஸ்லாம் இறுதியாக இருக்கின்ற இந்த 10 லைலத்துல் கத்ர் எனும் அந்த உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹ்வினுடைய அந்த அருளை அடைவதற்காக இந்த இறுதி 10 சில விடயங்களை செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் தூண்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாம் இருக்கின்ற இந்த கடைசி 10 இதில் ஒற்றையான ஏதாவது ஒரு இரவில் தான் லைலத்துல் கத்ர் எனும் இரவு மறைந்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எனவே அந்த லைலத்துல் கத்ருடைய அந்தஸ்தை, அதில் இருக்கின்ற நன்மையை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி 10 அமல்களை ஆர்வமாக செய்யுமாறு, அந்த இரவின் பிந்திய பகுதியில் விழித்திருக்குமாறு, அதே போன்று ரசூலுல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக பள்ளியிலே இறுதி 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியான அமல்கள் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் தூண்டி இருக்கிறார்கள். இது இறுதி 10 நாட்களில் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விதமாக சொல்லி இருக்கிறார்கள். ஏனைய ரமலானுடைய காலங்களை பொறுத்த மட்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு தேவையான எல்லா விடயங்களையும், மன்னிப்பாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கலாம், ஏனைய
தேவைகளாக இருக்கலாம். இவை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலான் முழுவதும் நாம் என்ன செய்யலாம்? கேட்டுக்கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே லைலத்துல் கத்ர் என்ற ஒரு முக்கியமான இரவு இந்த இறுதி 10 நாட்களில் ஒற்றையான ஒரு இரவில் அது அமைந்திருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த இரவின் மகிமையை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர் என்று அல்லாஹ் தஆலா அந்த இரவை பற்றி சூரத்துல் கத்ரிலே அழகாக சொல்லி காண்பிக்கிறான். அதாவது லைலத்துல் கத்ர் என்னும் ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவில் தான் புனிதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த கத்ருடைய இரவு என்பது அது 1000 மாதங்களை விட மகிமைக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இரவிலே பல மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் என்றும் அந்த இரவு சாந்தி பொருந்தியதாக அமைதியானதாக இருக்கும் என்றும் மேலும் அது ஃபஜ்ர் தோன்றும் வரைக்கும் அந்த இரவு நீடித்திருக்கும் என்றும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, லைலத்துல் கத்ரி அல்லாஹ் சொல்லுகிறான் கத்ருடைய இரவு என்பது, அந்த இரவு என்றால் என்ன என்று பார்த்தால் கத்ருடைய இரவு என்பது என்னவென்றால் அந்த இரவில் தான் அல்லாஹ் ஒரு வருடத்திற்கான அனைத்து கட்டளைகளையும் அவன் பிரிக்கிறான். ஒரு வருடத்திற்கான கட்டளைகளை அல்லாஹ் அந்த இரவில் தான் பிரிக்கிறான், ஏற்பாடு செய்கிறான். அதனால் தான் அதற்கு கத்ருடைய இரவு. கத்ர் என்றால் ஏற்பாடு செய்தல் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்திற்கான விடயங்களை கட்டளைகளை அந்த இரவில் தான் அவன் என்ன செய்கிறான்? ஏற்பாடு செய்கிறான். அதனால் தான் அந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் கத்ருடைய இரவு என்று சொல்லப்படுகிறது. அதை அல்லாஹ் தஆலா சூரா அத்-துகான் என்ற அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் இப்படி சொல்கிறான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஞானமிக்க இறைவனின் கட்டளைகள் அந்த இரவில் தான் பிரிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சூரத்துத் துகான் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள், இந்த உலகத்தில் நிகழ வேண்டிய அத்தனை கட்டளைகளையும் அல்லாஹ் அந்த கத்ர் என்னும் அந்த இரவில் தான் என்ன செய்கிறான்? ஏற்பாடு செய்கிறான், பிரிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த இரவு என்பது மகிமைக்குரியது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது. 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது என்றால் என்னவென்றால் ஒரு மனிதன் பகல் பூரா நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்கினார். இப்படி 1000 மாதங்கள் ஒரு மனிதன் செய்தால் என்ன நன்மை அவனுக்கு உண்டாகுமோ அந்த நன்மையை அல்லாஹ் ஒரே இரவில் கொடுக்கிறான். ஒரே இரவில் அந்த இபாதத்தை செய்வதற்காக 1000 மாதங்கள் செய்த நன்மை அவனுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். 1000 மாதம் என்பது 83 வருடங்களும் 4 மாதங்களும். ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கைக்குள் அது அடங்குகிறது. பெரும்பாலும் ஒரு மனிதன் 80 வருடங்கள் வாழலாம். 80 வருடங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்தால் ஒரு லைலத்துல் கத்ரை அவன் முழுமையாக அனுபவிப்பானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை பூராகும் 1000 மாதங்கள் அவன் அமல் செய்ததுக்கு 83 வருடங்கள் 4 மாதங்களும் அமல் செய்த நன்மை அவனுக்கு உண்டு என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நன்மையை நாம் அடைவது என்பது மிக பெரும் பாக்கியம். 84 வருடங்கள் அமல் செய்த ஒரு கூலியை ஒரே ஒரு இரவில் நாம் அடைந்து கொள்வதென்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வாறு பலமுறை இதை நாம் அடைந்து கொள்வோமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய விசேடமான பாக்கியமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு அந்தஸ்தை அடைவதற்காக, இந்த உயர்வான அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்களில் பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் இருந்து அந்த நன்மையை, அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்தார்கள். ஏனைய காலங்களில் செய்யாத அளவுக்கு அதிகமான முயற்சிகளை அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான முயற்சிகள் செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஏனென்றால் இந்த இரவினை பல மலக்குகள், லட்சோப லட்ச மலக்குகள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்துக்கு இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எண்ணிக்கை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவிலே மலக்குமார்களும்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்தில் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சில நபிமொழிகளிலே நிலத்தில் காணப்படும் சிறு கற்களை போன்று மலக்குகள் நிறைவாக இறங்குகிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் அந்த இரவில் பல லட்ச மலக்குகள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் இறங்குகிறார்கள். அத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அந்த இரவு அமைதியானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது ஃபஜ்ர் தோன்றும் வரைக்கும், சுபுகுடைய நேரம் வரைக்கும் என்ன செய்யும்? அந்த இரவு நீடித்திருக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே இந்த இரவுக்குள் நாம் நல்ல அமல்களை செய்து, சாலிகான நல்லறங்களை செய்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நல்ல அமல்களை காண்பித்தார்களோ அந்த நல்லறங்களை அந்த குறித்த நேரத்துக்குள் செய்து, அந்த ஒரே ஒரு இரவுக்குள் அதை உள்ளடக்கி நாம் இந்த 1000 மாதங்கள் செய்த நன்மை, 84 வருடங்கள் அமல் செய்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நபிகளாருடைய வழிகாட்டலும் அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டலுமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுனனுன் நசாயி என்ற கிரந்தத்தில் 2106 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கென்று ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, அந்த இரவில் யாரு நன்மைகளை இழந்து விட்டானோ அவன் முழு நலவுகளையும் இழந்தவனை போன்றாவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப அந்த இரவில் யாரு நன்மைகளை செய்யாமல், நல்லறங்களை செய்யாமல், அதன் நன்மைகளை இழந்து விட்டானோ அவன் தன்னுடைய முழு நன்மையையும் இழந்தவனுக்கு சமனாவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசாயி என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. எனவே இந்த 10 நாட்களில் ஒற்றையான இரவுகளில் தான் அந்த இரவு நிகழும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த இரவில் நாம் அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த இரவில் அந்த அமல்களை செய்து 1000 மாதங்கள் செய்த அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 1901 இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்தல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி, எவர் ஒருவர் லைலத்துல் கத்ரனும் இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்ப லைலத்துல் கத்ரனும் ஒரு இரவில் ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து என்ன கூலி தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறானோ அந்த கூலியை நம்பியவர்களாக கரண்ட் வெளியில் இருக்குது. சும்மா பேசினா கேட்காதா? கேட்காது.
ஒரு லைன் போயிட்டுருக்குண்ணா. கீழே வந்து ரூட்டுக்கு போ. கரண்ட் வரட்டுமே. சுவிட்ச் மேலே இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த லைலத்துல் கத்ர் எனும் அந்த மகிமையை அடைந்து கொள்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகளிலும் நம்மை முயற்சி செய்யுமாறு, சில இபாதத்துகளை செய்யுமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டுதலில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ரில் கிடைக்கக்கூடிய சிறப்புகளில் இன்னும் ஒன்று. அப்போ ஒரே இரவில் நாம் அமல் செய்வதனால் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதை போன்று நசாயில் வரக்கூடிய நபிமொழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கென்று இந்த ரமலான் மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? அதிலே எவர் நன்மைகளை இழந்து விடுகிறாரோ அவர் முழு நன்மையையும் இழந்தவராய் போன்றாவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இன்னும் ஒரு சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1901 இலக்கத்தில் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன், எவர் ஒருவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் எனும் இரவில் நின்று வணங்குகிறாரோ உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர் செய்த பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்ப 1000 மாதங்கள் செய்த நன்மை கிடைக்கும், முன் செய்த பாவங்கள் அந்த தொழுகை மூலம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப இந்த இபாதத்துகளை நாம் செய்வதன் மூலம், இந்த கியாமுல் லைலை நாம் அந்த இரவில் தொழுவதன் மூலம் என்ன செய்கிறது? இந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறது என்பது இந்த நபிமொழியின் மூலம் புரிகிறது. அதே போன்றுதான் சஹீஹுல் புகாரியிலே 2017 இலக்கத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலான் மாதத்தின் இறுதி 10 ஒற்றையான இரவுகளில் அந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மேலே சொல்லப்பட்ட நன்மையை 1000 மாதங்கள் அல்லது 84 வருடங்கள் செய்த அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வதற்காக
என்ன செய்ய வேண்டும்? லைலத்துல் கத்ர் எனும் இரவை நாம் தேடி அந்த இரவிலே அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப லைலத்துல் கத்ர் எனும் இரவு எங்கே இருக்கும் என்றால் ரமலானின் கடைசி 10 ஒற்றையான ஒரு இரவிலே அது இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியில் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகலல் அஸ்ரு ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகல அஹ்லஹு என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவின் மகிமையை அடைந்து கொள்வதற்காக, இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த லைலத்துல் கத்ர் எனும் இரவை அடைந்து கொள்ளும் நோக்கிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அமல் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், கடைசி 10 நுழைந்து விட்டால் சத்தமிஸரஹு தன்னுடைய கீழாடையை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். அப்படி என்றால் அது ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம், ஒரு மறைமுகமாக, அதாவது தன் மனைவியை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வசனம் அது. இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நோன்பை விதியாக்கும் பொழுது எப்படி சொல்லுகிறான் என்றால், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினர் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளதோ அது போன்றுதான் உங்களுக்கும் நோன்பு கடமை என்று சொன்னான். அப்ப நமக்கு முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமை என்றால், அவர்களுக்கு சகரு வேலை என்று ஒன்று கிடையாது. மகரிபு தொழுகையின் பின்னர் எப்பொழுது அவர் தூங்க படுக்கைக்கு செல்லுகிறார்களோ அந்த நேரத்தில் இருந்து அவர்கள் நோன்பாளியாக மாறிவிடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு இருந்த நோன்பு. கைஸ் இப்னு சல்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்படி நோன்பு நோற்றுவிட்டு மாலை நேரத்தில் வீடு வந்து தன் நோன்பு திறப்பதற்காக மனைவிடத்தில் ஏதாவது கேட்கிறார். வீட்டிலே எதுவும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஏதாவது தேடி வருகிறேன் என்று மனைவி புறப்படுகிறார். அந்த நேரத்திலே இந்த கைஸ் இப்னு சல்மா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு தூக்கம் மிகைத்து விட்டது, தூங்கி விட்டார். அந்த நேரத்திலே தூங்கி விட்டார், அவர் நோன்பாளியாக மாறி விடுவார். அதுதான் ஆரம்பத்தில் இருந்த நோன்பு. இப்பொழுது மனைவி வீட்டுக்கு வந்து பார்க்கிறாள், தன்னுடைய கணவன் தூங்கி விட்டார், நோன்பாளியாக மாறிவிட்டார். மறுநாளும் பகல் நேரத்தில் தன் தோட்டத்தில் வேலை செய்கிறார். நண்பகலை அடைகின்ற பொழுது மயக்கமுற்று கீழே விழுகிறார். இந்த நிலைமைக்காக அல்லாஹு தஆலா இந்த செய்தியை மாற்றியதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவியோடு மறைமுகமாக வீடு கூடிய செய்தியை அல்லாஹ் அறிந்து விட்டதாகவும் சொல்லுகிறான். இப்படி சொல்லி இந்த 2 சம்பவங்களை வைத்து அல்லாஹ் இந்த சட்டத்தை மாற்றுகிறான். ஃபல்ஆன பாஷிருஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு அலைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றிலிருந்து உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம், அது உங்களுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கி உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த செயலை சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சட்டத்தை மாற்றுகிறான். அதே போன்று குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி என்ற வசனத்தை இறக்கி கைஸ் இப்னு சல்மா என்ற நபித்தோழருக்கு நடந்த சம்பவத்தால் அல்லாஹ் தஆலா அந்த இலகுவையும் தருகிறான். சஹர் வரைக்கும் சாப்பிடலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று என்ன செய்கிறான், நோன்பு காலங்களில் தன் மனைவியோடு இரவு நேரங்களில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபல்ஆன பாஷிருஹுன்ன என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் நோன்பு கால இரவு நேரங்களில் என்ன செய்யலாம், கணவன் மனைவியாக வாழலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இந்த செய்தியைத்தான் இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் என்றால், இறுதி 10 ஏற்படுகின்ற பொழுது சத்தமிஸரஹு தன்னுடைய கீழாடையை இறுக்க கட்டினார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தன் மனைவியோடு சேருவதை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள். இபாதத்துகளை செய்வதற்காக கடைசி 10 நாட்களும் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பதற்காக தன்னுடைய மனைவியை விட்டும் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒதுங்கி இருந்தார்கள். அதுதான் சத்தமிஸரஹு தன்னுடைய கீழாடையை இறுக்க கட்டினார்கள் என்ற சொல்லின் அர்த்தம் அதுதான். ஆனால் அதற்கு வேறு விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். கீழாடையை இறுக்க கட்டினார் என்றால் அமல் செய்வதற்காக ஆர்வம் கொண்டார் என்ற கருத்தும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கருத்தை விட எந்த கருத்து பொருத்தமானது என்றால், மனைவியை விட்டும் ஒதுங்கி இருந்து அந்த 10 நாட்களும் அமல் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தயாரானார்கள் என்ற அர்த்தமே பொருத்தமான முன்னால் சொன்ன வசனங்களுக்கு ஏற்றாற் போல் இந்த வசனத்தின் அர்த்தம் அதுவாகவே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியோடு சேராமல் கடைசி 10 நாட்களும் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃப் இருந்து இந்த
லைலத்துல் கதருடைய மகிமை அடைவதற்காக ரசூலுல்லாஹ் முயற்சி செய்தார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வ அஹ்யா லைலஹு, மேலும் இரவை விழித்திருந்தார்கள், இரவில் விழித்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக இரவில் விழித்திருந்தார்கள். இந்த இரவில் விழித்திருந்தார்கள் என்ற அந்த வார்த்தையையும் பலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன புரிகிறார்கள் என்றால், இரவு முழுசாக விழித்திருந்தார்கள், 10 இரவுகளும் விழித்திருந்தார்கள். 10 இரவு ஒரு மனிதனால் விழிக்க முடியுமா? அது மார்க்கம் தடுத்த ஒரு காரியம். மனிதர்களுக்கு கண்ணுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அந்த கண்ணுக்குரிய உரிமை தூக்கம், அதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, அது தொழுகை, எழுந்து தொழ வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் மனிதனுக்கு உரிமைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் மனிதன் கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க விழித்திருந்தார்களா என்றால் இல்லை. லைலத்துல் கத்ரை அடைவதற்காக பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இரவு முழுக்க விழித்திருக்க வேண்டும். வஹியா லைலஹு, அன்றே இரவை ரசூலுல்லாஹ் விழித்தார்கள் என்ற வார்த்தையை வைத்து இரவு முழுசாக விழித்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அது தவறான சிந்தனை. சஹீஹ் முஸ்லிமிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் இன்னொரு செய்தி பதிவாயிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், லா அஅலமு, நான் அறியவில்லை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா ஸலாத்தல் லைலி, அதாவது இல சுபுஹி, சுபுஹ் தொழுகை வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டே இருந்தார்கள் என்று எந்த ஒரு செய்தியையும் நான் அறியவில்லை. ரசூலுல்லாஹ்வின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சுபுஹ் தொழுகை வரைக்கும், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் விழித்திருந்ததாக நான் எந்த தகவலும் அறியவில்லை. யார் சொல்லுகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ் இரவு முழுசாக விழித்ததில்லை, முழு இரவும் விழித்திருக்கவில்லை, தூங்குவார்கள். அதற்கு பின்னால் வருகின்ற வாசகத்தை பாருங்கள். வஐகல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தை எழுப்பாட்டுவார்கள். இரவை விழித்திருப்பார்கள், தன்னுடைய குடும்பத்தை எழுப்பாட்டுவார்கள். எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அஹ்யா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் தூங்கும் பொழுது ஓதுகின்ற ஒரு துவா. என்னது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அமூது வ அஹ்யா, மரணிக்க செய்பவன், உயிராக்குபவன். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் மரணிக்க செய்யறானா? அமூத்து என்ற வார்த்தை தூக்கத்துக்கு பாவிக்கப்படும். ஒரு மனிதன் தூக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறான்? மரணத்தில் இருக்கிறான். அதாவது சிறு மரணம், அதே போன்ற ஒரு நிரந்தர மரணம். 2 மரணங்கள் இருக்கின்றன. அந்த மரணத்தில் இருந்து எழுப்பிவிட்டு அல்லாஹ்வை உனக்கே புகழ் அனைத்தும் என்று இன்னொரு துஆவில் வருகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே? அஹ்யா என்ற சொல்லு தூக்கத்தில் இருந்து எழும்புவதற்கு சொல்லப்படும். தூக்கத்தில் இருந்து எழும்பினான் என்பதற்கும் அஹ்யா, எழுப்பினான், தூக்கத்தை விட்டு எழுப்பினான். அதே போல இங்கு இன்னொரு வசனம் வருகிறது, ஐகல அஹ்லஹு, தன்னுடைய மனைவியை எழுப்ப செய்தார். அப்ப தூங்கி இருந்தவர்களைத்தான் எழுப்ப வேண்டும். அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? ரசூலோட மனைவிமார் தூங்கி இருந்திருப்பாங்க. அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை எழுப்பினார்கள். அப்ப ஒரு பகுதி தூங்கி இருந்திருக்கிறார்கள், இன்னொரு பகுதியில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எழுப்பி விட்டிருக்கிறார்கள் அமல் செய்யும்படி. இந்த ஹதீஸில் தெளிவாக விளங்குகிறது அன்பு சகோதரர்களே. எனவே இந்த ஹதீஸின் அர்த்தம் என்னவென்றால், முழு இரவும் விழித்திருப்பதல்ல. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், லா அலமு ஸல்லா ஸலாத்தன் இல சுபுஹி, சுபுஹ் தொழுகை வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுதார்கள், இரவு தொழுகையை தொழுதார்கள் என்று நான் அறியவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க விழித்திருந்தால் நபிகளாருடைய மனைவி அதை அறிந்திருப்பார்கள். அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் அறியவில்லை. அதே போல இன்னும் சொல்லுகிறார்கள், ரமலான் மாதத்தை தவிர மாதம் முழுவதும் நோன்பு நோற்றதாகவும் நான் அறியவில்லை. அப்ப நாம் பொதுவாக சொல்லுவோம் ஷஅபான் முழுசாக நோன்பு நோட்டார்கள் என்று. இல்லை, ஷஅபானில் பெரும்பாலான பகுதியை நோன்பு வைத்தார்கள். ஷஅபான் 30 நாளும் நோன்பு வைக்கவில்லை, பெரும்பாலான பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோட்டார்கள் என்றும் சில ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஹதீஸ்களை எப்படி புரிய வேண்டும் என்றால், தூங்காமல் விழித்திருப்பது அல்ல. லைலத்துல் கத்ரின் இரவு எங்கிருக்கிறது என்றால், இரவு எப்பொழுது துவங்குகிறதோ அதிலிருந்து ஹத்தா மத்லாஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தோன்றும் வரைக்கும் இருக்கிறது. அந்த ஃபஜ்ர் தோன்றும் வரைக்கும் உள்ள இடைவெளிக்குள் ஒரு மனிதன் தொழுதால் அந்த தொழுகை லைலத்துல் கத்ரின் ஒரு பகுதியில் அடங்குகிறது. அறிஞர்கள் சொல்லும் பொழுது
சில விளக்கங்கள் அதற்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால், சுபுகு தொழுகையையும் ஜமாத்துடன் தொழுதால், அன்றிரவு ஃபஜ்ருக்கு முன்னால் அவன் என்ன செய்து விட்டான்? அந்த நன்மையை அடைந்து கொண்டான். லைலத்துல் கத்ரின் ஒரு பகுதியில் அவன் இபாதத் செய்து விட்டான். எனவே இஅ்திகாஃப் இருக்கின்ற சகோதரர்கள் என்ன செய்யக்கூடாது? முழு இரவும் விழித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பகுதியில் தூங்கலாம். பிந்திய பகுதியில் அல்லாஹ் முதல் வானுக்கு இறங்குகிறான். அந்த நேரத்தில் நாம் எழுந்து தொழலாம், அல் குர்ஆனை ஓதலாம், திக்ருகள் செய்யலாம், என்ன இபாதத் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், செய்து கொண்டிருக்கலாம். அந்த இரவில் ஒரு பகுதி உங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டீர்கள் என்ற அடிப்படையில் அதற்குரிய நன்மை என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்று அன்பு சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலும் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 6026ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபு அல் அஷ்ர் அல் அவாஹிர், இறுதி 10 நாட்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்யும் வரைக்கும் இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் மரணிக்கும் வரைக்கும் உலகத்திலே இஅ்திகாஃப் இருந்தார்கள், பள்ளியில் தங்கி இருந்தார்கள் என்ற செய்தியையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார். எனவே அந்த இஅ்திகாஃபுடைய இரவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, அல்லது பள்ளி வாயிலில் இஅ்திகாஃப் தங்கி இருப்பவர்கள் செய்ய வேண்டிய விசேடமான எந்த ஒரு அமலும் இஸ்லாம் சொல்லவில்லை. இருக்கின்ற அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு அது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, குர்ஆனுக்கென்று பல மகிமைகள் இருக்கின்றன. எனவே அல் குர்ஆனை அந்த இரவில் நாம் ஓதலாம். அல் குர்ஆன் என்பது திக்ர். நிறைய இடங்களில் குர்ஆனை திக்ர் என்று அல் குர்ஆனை சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அல் குர்ஆனை ஓதலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஹ்லிஹி, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நிச்சயமாக அந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல இன்னும் சொன்னாங்க, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்றார்கள். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அலிஃப் என்று சொல்லுவது ஒரு எழுத்தாகும், லாம் என்று சொல்லுவது இன்னொரு எழுத்தாகும், மீம் என்று சொல்லுவது இன்னொரு எழுத்தாகும். 30 நன்மைகள் கிடைக்கும். அன்பு சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓதுவதனால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அந்த லைலத்துல் கத்ர் இரவில் விழித்திருந்தால் அந்த நேரத்தில் நாம் அல் குர்ஆனை ஓதலாம். குர்ஆனை ஓதுவதனால் அந்த நன்மை கிடைக்கிறது. அல்லது ஏனைய தஸ்பீகாத்துகள் அவுராதுகளை நாம் என்ன செய்யலாம், ஓதிக்கொண்டிருக்கலாம். அல்லது துஆக்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். துஆக்கள் செய்வதை இஸ்லாம் நிறைய வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த துஆக்களை நாம் என்ன செய்யலாம், அந்த இரவிலே செய்து கொண்டிருக்கலாம். கியாமுல் லைல் என்ற அரபு பதத்தின் அர்த்தம் என்னவென்றால், அந்த இரவு நேரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் விழித்திருந்து அதை கியாமுல் என்று சொல்லுவார்கள். கியாமுல் லைல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்கள், அந்த இரவில் விழித்திருந்து நீங்கள் என்ன அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு கியாமுல் லைல். ஸலாத்துல் லைல் என்று சொன்னால் இரவில் தொழப்படுகின்ற தொழுகைக்கு சொல்லப்படும். தஹஜ்ஜுத் என்றால் அது தூங்கி எழுந்த பின்னால் தொழப்படும் தொழுகைக்கு சொல்லப்படும். கியாமுல் லைல் என்பது அந்த இரவை நீங்கள் என்ன செய்வது, இபாதத்தில் கழிப்பது. எந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற எந்த ஒரு இபாதத்தை நீங்க செய்தாலும் அது கியாமுல் லைலுல் என்ன செய்யும், அடங்குகிறது. அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, நாங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய மகிமை அடைவதற்காக ஒரு பகுதி, முழு இரவு இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு பகுதியிலாவது என்ன செய்ய வேண்டும், அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். இப்படியான குர்ஆன் திலாவத்துகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். பள்ளி வாயிலில் இருந்துதான் அதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளியில் இருக்க வேண்டும். இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளியில் இருக்க வேண்டும். வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், அல்லாஹ் அல் குர்ஆன் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளி வாயில்களில் நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது உங்கள் மனைவியரோடு நீங்கள் சேர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அந்த வசனத்தில் அல்லாஹ் வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித்,
பள்ளி என்ற வசனத்தை அங்கே குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இஅ்திகாஃப் என்பது பள்ளியில் இருக்க வேண்டும், வீடுகளில் இருக்க முடியாது. ஆனால் லைலத்துல் கத்ருடைய மகிமையை அந்தஸ்தை அடைவதற்கு அன்றைய இரவில் செய்யப்படுகின்ற அமல்கள் தான் காரணம். அது பள்ளியில் இருந்தால் தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும் என்று எந்த ஒரு செய்திகளிலும் கிடையாது. எனவே சகோதரிகள் தங்களுடைய வீடுகளில் விழித்திருந்து அல்லது தூங்கிவிட்டு பிந்திய பகுதியில் எழுந்து நீங்கள் அல் குர்ஆனை ஓதலாம், ஏனைய துவாக்களில் ஈடுபடலாம், திக்ருகள் அவுராதுகளை நீங்கள் ஓதலாம், அல்லது தொழுகையில் ஈடுபடலாம். இப்படியான காரியங்களை செய்யும் பொழுது அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை நாம் செய்து வீடுகளில் இருந்தோ பள்ளி வாயில்களில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் பள்ளிகளில் இருந்தோ இப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்து நல்லறங்களை செய்து அல்லது பிந்திய பகுதியில் நாம் எழுந்து தொழுது நம்மால் முடிந்த அளவு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையை செய்து அந்த அதாவது லைலத்துல் கத்ர் எனும் அந்தஸ்தை அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்விகளை இருந்தாக்குங்க என்ற பக்கத்து ஆண்கள் பக்கத்து. நாமளே தராவின் தொழுதுட்டு வித்திரு முடிச்சிடுறாங்க. வித்திரு முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் கியாமுல் சொல்லலாமா? அதாவது என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப தராவிக்கு தொழுகிறோம், தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால வித்திரையும் தொழுது முடிச்சிடுறோம். வித்திரும் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால மீள என்ன செய்யலாமா, கியாமுல் லைல் தொழலாமா அப்படி ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்க. வித்திரு தொழுகையை பொறுத்த மட்டும் இது வந்து இரவு தொழுகையின் கடைசியான தொழுகை. இஜாலு ஆகிர சலாத்துக்கும் வித்ரா, நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையின் இறுதியானதாக வித்திரை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்ப வித்திரு என்பது லா வித்திர வித்ராணி, ஒரே இரவில் 2 வித்திர்கள் தொழ முடியாது. வித்திரு ஒரு முறை தான் தொழ வேண்டும். இரவு தொழுகையின் கடைசியானதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரக்காத்துகள் வித்திரு தொழுவார்கள். 9 ரக்காத்துகள் வித்திரு தொழுவார்கள். எழுந்து 8 ரக்காத்துகள் தொழுவார்கள். 8வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் இருப்பார்கள். அதில் சலாம் கொடுக்காமல் மீண்டும் 9வது ரக்காத்துக்கு எழும்புவார்கள். 9வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் இருந்து சலாம் கொடுப்பார்கள். அவர்கள் சலாம் சொல்லுவது எங்களுக்கு கேட்கும் ஆயிஷா சொல்றாங்க. அதுக்கு பின்னால உட்கார்ந்து 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. இப்படி வருது. அந்த வித்திர தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுது இருக்காங்க. இந்த ஹதீஸை வச்சு அந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் எழுதிய முஹத்திஸீங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜவாசுல் பயான், அதாவது வித்திருக்கு பின்னால தொழலாம் என்கிறத காண்பிப்பதற்காக ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த 2 தான் தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு மேலதிகமா எதுவும் தொழுவதில்லை. அதனால இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும் என்று கேட்டால், ஒருவர் வித்திரை தொழுது விட்டால், கியாமுல் லைலை தொழுது விட்டு அல்லது தராவிகை தொழுது விட்டு வித்திரை தொழுது விட்டால் அதற்கு பின்னால் அவர் மீண்டும் எழும்புகிறார் என்றால் அவர் ஒரு 2 ரக்காத் தொழலாம். அதற்கு மேலதிகமாக தொழுததற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வித்திருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல இருக்கிறது, தொழுவலாம். ஆனால் இந்த கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விடயம்னு கேட்டா, தராவிக் என்று தொழுது போட்டு வித்திரையும் தொழுதுட்டு திரும்ப வந்து கியாமுல் லைல், அப்படி ஒரு தொழுகை இல்லை. தராவிக் நீங்க பேர் சொன்னாலும், கியாமுல் லைல் என்று பேர் சொன்னாலும், சலாத்துல் லைல் என்று சொன்னாலும், என்னதான் நீங்க பேர் சொன்னாலும் கூட அந்த தொழுகை எங்க தொழப்படணும், அது ஒரு தொழுகை தான், அது ஒரே ஒரு தொழுகை தான். அது இஷா முடிந்ததில் இருந்து ஃபஜ்ருக்கு இடைப்பட்ட நேரத்தில் தொழப்படணும். இஷா முடிந்ததில் இருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையில் உள்ள நேரத்தில் தொழப்படணும். அந்த நேரத்துக்குள் எந்த நேரத்திலும் நீங்கள் தொழுவலாம். ஆரம்ப நேரத்தில் தொழுவலாம், நடுவில் தொழுவலாம், இறுதியில் தொழுவலாம், எந்த நேரத்திலும் தொழலாம்.
ஆனால் நீங்கள் எங்க தொழுதாலும் அந்த தொழுகைக்கு பேர் ஒன்றுதான். நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, தராவிக தொழுதுட்டு கியாமுல்லைல் தொழலாமா? தராவிக தொழுது அதான் கியாமுல்லைல். அப்ப தராவி தொழுதுபட்டு கியாமுல்லைல்னு ஒன்று கிடையாது. அது முன்னுக்க தொழுத தராவி என்று சொன்னாலும் அது கியாமுல்லைல் தான். நீங்க பின்னால உள்ளத கியாமுல்லைன்னு சொன்னாலும் அது தராவின்னு சொல்லலாம். எல்லாம் ஒரு தொழுகை தான். அதனால நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் 13 அல்லது 11 ரக்காத்துகள் தொழுததாக வர செய்தி இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் தான் தொழுதாங்க. அதனால ரசூலுல்லாஹ் விட பலவிதமான முறையில் தொழுதார்கள். தனிய தொழும் பொழுது ரசூலுல்லாஹ் தனிய தொழும் பொழுது ஜமாத் இல்லாம தனிய தொழுதாங்க. அப்படி தொழுகிற நேரத்தில் பலவிதமா தொழுது இருக்கிறாங்க. முன்னால 2 தொழுது இருக்கிறாங்க, பிறகு தூங்கி இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு எழும்பி இடையில 2 தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு தூங்கி இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு எழுந்து 2 தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு வித்திரு தொழுது இருக்கிறாங்க. இப்படி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ரசூல் தொழுதாங்க மாத்தேன் அப்படி சொல்றாரு. அப்ப 2 இடைக்கு விட்டு தொழுது இருக்கிறாங்க. அப்ப நீங்க முன்னுக்கை வந்து தராவிகிங்கிற பேர்ல முழுமையா தொழுது வித்தரை முடிச்சுட்டு பின்னுக்கிழமை கியாமுல்லைல் தொழலாமான்னு கேட்டா அப்படி ஒரு தொழுகை இல்ல. அதான் தொழுது முடிச்சாச்சு. அப்ப அதுக்கு பிறகு நீங்க எழும்பிட்டீங்க, எலும்பினத்துக்காக 2 சுன்னத்து தொழுவோம் அப்படி விரும்புறீங்க, அல்லது வுது எடுத்ததுக்காக 2 சுன்னத் தொழுவோம் அப்படி நினைக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு 2 ரக்காத் தொழுவலாம். வித்தருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுவலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் தொழுது இருக்கிறார்கள். அந்த விதத்தில் செய்து கொள்வது என்ன கிடையாது, தடை கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு முன்னுக்கு தொழுது வித்தரெல்லாம் முடிச்சுட்டு பின்னுக்கு கிளம்பி ஒரு கியாமுல்லைல் இன்னொரு 13 தொழுகிறது அப்படி ஒரு முறை ஒன்றை இஸ்லாத்துல கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். பிரசவ காலத்தின் போது பெண்கள் நோன்பு தவற விட்டுறாங்க. அந்த நோன்பை மறுபடியும் பிடிக்க முடியாத வாய்ப்பு இல்லாத போது இந்த ஃபித்யாவாக இருக்கிறாங்கல்ல, அதை 30 நாட்களுக்கு ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு கஞ்சியோட செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு மொத்த தொகையும் கொடுத்துடலாமா? அதாவது ஒரு கர்ப்பிணி தாய் அல்லது பால் கொடுக்கிற ஒரு தாய், இந்த 2 பேருக்கும் நோன்பை விடுவதற்கான அனுமதி இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேரும் வஅலல்லதீன யுதீகூன என்ற வசனத்தை வஅலல்லதீன யுதவ்வகூன என்றுதான் ஓத வேண்டும் என்று ஓதி அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கர்ப்பிணி தாய்மார்களும் பால் கொடுக்கும் ஒரு பெண்ணும் தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அல்லது தங்களோட பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று பயந்தால் அவங்க நோன்பை விடலாம். அந்த நோன்பை விட்டதுக்கு பின்னால் அவங்க கலா செய்யணுமா அப்படின்னு கேட்டால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேரும் சொல்ற செய்தி, அவங்க நோன்பை என்ன செய்ய தேவையில்ல, கலா செய்ய தேவையில்ல. அவங்க என்ன செய்யணும், அதற்கு பதிலாக ஃபிதியா கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் என்று சொல்றாங்க. இதுதான் சொல்லப்பட்ட தப்சீர்களிலே மிக ஏற்றமான தப்சீர். மற்றவைகளுக்கு ஆதாரம் கிடையாது. கலா செய்ய வேண்டும் என்று சொன்னவங்களுக்கு இந்த ஆதாரம் இல்லை. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்னதுல இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்ன செய்தி தான் மிகவும் ஏற்றமானதும் சஹீஹான அறிவிப்புமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம், நோன்பு விடலாம். இப்ப அவங்க ஃபிதியா கொடுக்கிறதாக இருந்தால் அந்த ஃபிதியா என்பது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு விட்ட நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னு அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லுது. விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். இப்ப இவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டா, இதை மொத்தமாக சேர்த்து பள்ளி வாயில நோன்பு கஞ்சி கொடுக்குறாங்களே அந்த பணத்தை அதுக்கு கொடுத்துட்டா அது நிறைவேறுமான்னு கேட்கிறாங்க. நோன்பு கஞ்சிங்கிறது யாரு குடிப்பாங்க? ஏழை மட்டுமா குடிப்பாங்க? ஊர்ல உள்ள எல்லாரும் குடிப்போம். அந்த கஞ்சி வந்து எல்லாருமே என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. வசதியானவங்க எடுப்பாங்க, வசதி இல்லாதவங்க எடுப்பாங்க, எல்லாரும் முஸ்லீம் அல்லாதவங்க கூட என்ன செய்வாங்க, அதை எடுத்துக்கொள்வாங்க. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, ஏழைக்கு கொடுக்கணும்ன்றான். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு நீ உணவு கொடுக்கணும்ன்றான். அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கொடுத்த ஒரு முறை இருக்குது. ஃபிதி என்ன செய்வாங்க, சாப்பாட்டை சமைச்சு 10 பேருக்கு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்னால 10 நோன்பு கொடுத்துருவாங்க. அவங்க வயது போன காலத்துல செஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம், உணவை சமைச்சு ஏழைகளை கூப்பிட்டு கொடுக்கிறது, அல்லது ஒவ்வொரு நாள் நாங்க சமைக்கிற நேரத்துல ஒரு பார்சல் உணவு யாராவது ஒரு ஏழைக்கு சாப்பாடா கொடுத்துடுறது, அல்லது என்ன செய்யலாம், அந்த உணவு சமைக்கக்கூடிய உலர் உணவு அந்த பொருட்களை நீங்கள் என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு கொண்டு கொடுத்துடலாம். அதுதான் ஏற்றமானதை தவிர கஞ்சிக்கு கொடுத்தால் நீங்கள் அதில் பணக்காரர்களும் இருப்பார்கள், தகுதியற்றவர்களும் எடுப்பார்கள். எனவே இது கஞ்சி கொடுப்பதற்கு முடியாது. அது ஏழைகளை தேடி நீங்கள் ஏழைகளுக்கு தான் என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். பெரிய லெட்டர் வந்திருக்கு 2 பக்கத்துக்கு. அது வந்து கேள்விகளோட சில அறிவுரைகள், ஆலோசனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலந்துருக்கு. ஆனால் இதை படிச்சுட்டு நாளைக்கு தான் கேள்வி இருக்கலாம். ஒரே ஒரு கேள்வி, முதல்ல தொழும் போதும் குர்ஆன் ஓதும் போதும் தேவையற்ற சிந்தனைகள் வருகிறது, அதற்கு என்ன செய்யும்? தொழும் போதும்
அல் குர்ஆனை ஓதும் பொழுதும் தேவையற்ற சிந்தனைகள் வருகிறது, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. இது வரும் மனிதனுக்கு. ஈமான்ல யாருக்கு உறுதி இருக்குதோ அவங்களோட சைத்தான் விளையாடுவான். தொழுகையில வந்து பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு மறதி ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அஸ்ர் தொழுகிற நேரத்துல 2 ரக்காத்துல சலாம் கொடுத்திருக்காங்க. அப்ப சைத்தான் வந்து எல்லாருக்கும் விளையாட்டு காட்டுவான். அப்ப சைத்தான் வந்து யாருக்கிட்ட வருவான்டா, சைத்தான் கிட்ட போக மாட்டான். சைத்தான் வந்து வாரது நல்ல ஈமானோட உறுதியாக இருக்கிறவனை குழப்பறது தான் வாரது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை நீங்கள் இருக்கும் பொழுது உங்களிடத்தில் சைத்தான் வருவான், வந்து என்ன செய்வான், உங்களை குழப்புவான் சொல்றாங்க. அப்ப இப்படியான சிந்தனைகள் ஏற்படுற நேரத்தில் இது ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படுற நேரத்தில் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த சிந்தனையை திசை திருப்பி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓதுறத கொஞ்சம் சத்தமா ஓதணும், அல்லது என்ன செய்யறது, அதுல கொஞ்சம் கருத்து விளங்கி ஓதுறது. அப்ப கொஞ்சம் சிந்தனையை திசை திருப்புறது குர்ஆனின் பக்கம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுதான் அதை தடுக்கணுமே தவிர வேற என்ன கிடையாது. அது வராம வேற எந்த வழியும் கிடையாது. இது எல்லாருக்கும் வரும். சஹாபாக்களுக்கு கூட வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சில விடயங்களை நாங்க பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், என்ன செய்யுது, சொல்லவே பயமா இருக்குன்றாரு. கனவெல்லாம் கண்டாங்க. அப்படி சைத்தானால் தூண்டப்பட்டு பல கனவெல்லாம் கண்டாங்க. எப்படியெல்லாம் அவனுக்கு சிந்தனை விட்டுனான்னு சொன்னா, இதை படைச்சது யாரு, அதை படைச்சது யாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சைத்தான் உங்ககிட்ட வந்து கேட்பான், இதை படைச்சது யாரு, அதை படைச்சது யாரு, இதை படைச்சது யாரு, அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்னு கேட்பான். அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இது யாரோட விளையாடுவாங்கன்னு கேட்டா, நம்ம ஈமானோட இருந்து அமல் செய்யற நேரத்தில் நம்ம குழப்பறதுக்காக சைத்தான் அந்த வேலை பார்ப்பான். இது எல்லாருக்கும் வருமைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு குறை கிடையாது. இதனால நாம ஏதோ ஈமான் இழந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வருவான். நாங்க என்ன செய்யணும் கிட்ட, எங்களோட சிந்தனையை திருப்பணும், எங்களோட திசையை திருப்பி கொள்றது. அந்த மாதிரி திருப்பி அந்த குர்ஆனின் பக்கம் கடுமையான முயற்சியை செஞ்சு நாங்க ஓதுறது. அதே போல தொழுகையில் அப்படி வந்தால் நாங்க என்ன செய்யறது, எங்களோட எண்ணத்தை தொழுகையின் பக்கம் திருப்பி கொண்டால் அது போதுமானது. அதுக்கு வேற வழிகள் எதுவும் என்ன செய்யல, இஸ்லாம் சொல்லல. இது நம்முடைய ஈமான சைத்தான் குழப்புறதுக்காக சிந்திக்கிறான், இடம் கொடுக்காம இருந்தா சரிதான், இஸ்லாம் காட்டிய வழிகாட்டு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும், அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.